ஹாய், திஸ் இஸ் கவின். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட இந்த வாரத்தோட அப்டேட் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ கோல்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சா. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்டில் மேலே போயிட்டுருக்கு. இப்போ எலைட் வேவ் எப்படி பார்த்தீங்கன்னா, இது வேவ் 1 அண்ட் வேவ் 2, நெக்ஸ்ட் ஸ்டில் வேவ் 3ன்னு பெண்டிங்கில் இருக்குது, அண்ட் வேவ் 4 அண்ட் வேவ் 5. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஓவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம வந்து தேர்ட் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 1 2 3 5 வேவ்க்கு நம்ம 5 வேவ்ஸ் போடணும். 1 2 3 அண்ட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5th வேவ்க்கு ரன்னிங்கில் இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3500 வந்து தேர்ட் வேவ் அண்ட் திஸ் இஸ் 5th வேவ். அதாவது பார்த்தீங்கன்னா 2 to 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கணும். அது 5th வேவ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கணும். பிறகு நம்ம வந்து டிகிரி அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவரோட தேர்ட் வேவ் ரன்னிங்கில் இருக்குது. இது 5th வேவ் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப்னாச்சி போட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 0.122க்கு செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்குது. இந்த ஃபிப்னாச்சி ரிட்ரேஸ்மென்ட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ்ல டேப் ஆகிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் வேவ்க்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 2 to 3 பார்த்தீங்கன்னா 2 to 3யும் வந்து எனக்கு நம்ம ஃபோர்த் வேவ் போடலாம். ஃபோர்த் வேவ் பார்த்தீங்கன்னா 0.5 அண்ட் 0.382. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து டேப் ஆகிட்டு நெக்ஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி அண்ட் டிபி பார்த்தீங்கன்னா 3600 வரைக்கும் போங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ இதை வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் வேவ்லேருந்து ஃபோர்த் வேவ்லேருந்து 5th வேவ் போகணும். இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5th வேவ்க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 அண்ட் 2 3 4 5. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் நமக்கு வந்து வரணுமா. தேர்ட் வேவ் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. நெக்ஸ்ட் ப்ளூ. ஓகே, பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நமக்கு வந்து செகண்ட் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறது ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 to 1 போட்டு நம்ம செகண்ட் வேவ்க்கான ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.618 அண்ட் 0.5 அண்ட் 0.786. பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐ திங்க் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்றா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 1 2 3 4 5. ஓகே, ஸ்டில் இந்த பிரேக் அவுட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4450 இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ஒன்று இப்படி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு ஏபிசி இந்த மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஹை லெவல் அடிக்குங்க கைஸ். 3 4 5ன்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு கைஸ்.
பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் அண்ட் 4 அண்ட் 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மூமெண்ட் வந்து நமக்கு வேலிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். அதாவது இந்த பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து வேலிட் தான் கைஸ். ஸோ மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல் எஜுகேஷன் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.